வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். 46வது கவிதை இன்று. பெண்டாட்டி தன்னை அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதடிமைப்படுத்தலாமோ? கண்டார்க்கு நகைப்பென்னும் உலக வாழ்க்கை காதலெனும் கதையினுடை குழப்பமன்றோ? உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறியீரோ? உணர்ச்சி கெட்டீர். பண்டு ஆய்ச்சி அவ்வை அன்னையும் பிதாவும் பாரிடை முன்னறி தெய்வம் என்றால் அன்றோ? பாரதி ஒரு உளவியல் நுட்பத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். பெண் குலத்தை ஏன் ஆடவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் என்று சிந்தித்த பொழுது அவருக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. இந்த ஆண்களுக்கு பிரச்சனையெல்லாம் மனைவி மட்டும்தான். அம்மாவை வணங்க தயாராக இருக்காங்க. தனக்கு பிறந்த பெண் குழந்தைன்னா உயிரையே விடுவாங்க அந்த குழந்தைக்காக. சகோதரிகள் மேலும் அன்பு உண்டு. ஆனால் இந்த மனைவியைத்தான் இவர்களுக்கு எப்பொழுதும் தன்னை விட ஒரு படி கீழே வச்சுக்கணும். இந்த எண்ணம், மனைவியை அடிமையாக வைத்திருக்கணும் என்று நினைத்த நினைப்பு மங்கையர் இனத்தையே முழுமையாக அடிமைப்படுத்த வழிகோலி விட்டது. இது எப்படி சரியாகும்? இதில் இன்னொரு வேடிக்கை, இந்த உலக வாழ்க்கையே ஒரு கேலிக்குரியது. யாருக்கு? கண்டார்க்குன்னா மெய்ப்பொருள் கண்டவர்க்கு, உண்மை உணர்ந்தவர்களுக்கு இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அப்போது உண்மை உணர்ந்தவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் எந்த மனைவியை அடிமைப்படுத்தணும் நினைச்சிங்களோ அந்த மனைவி மேல் நீங்கள் கொண்ட காதல் என்ற கதையில் உண்டான குழப்பம்தான் இந்த உலக வாழ்க்கையே. காதல் இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கை எங்கிருந்து இருக்க போகுது? அப்படிப்பட்ட மனைவியை அடிமைப்படுத்த நினைக்கலாமா? அம்மா என்று எடுத்துக்கொண்டால் உணர்ச்சி இருக்கிற மனிதனுக்கு அன்னையின் மேன்மை புரியும். ஏன்னா கருவாக்கி ஈன்று பால் கொடுத்து வளர்த்தவர்கள் அன்னை. அப்படிப்பட்ட அன்னையை கடவுளின் வடிவம் என்றுதானே வணங்க வேண்டும். முன்னாளிலேயே அவ்வை பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த உலகில் நீ முதலில் உணர்ந்து வணங்க வேண்டிய தெய்வங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அப்படி இருக்கிற பொழுது எந்த பெண்ணை அடிமைப்படுத்த போகிறீர்கள்? தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.